ஹாய், வாங்க எக்கு குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 20, பெரிய வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 3, 10 பல் பூண்டு, இஞ்சி கட்டை விரல் சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் ஒரு ஸ்பூன் ரேஷியோவில் போட்டுக்கிட்டு அதுக்கு பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, ப்ளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் புதினா, மல்லி, கருவேப்பிலை ஒரு 2 மினிட்ஸ் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு பொரியட்டோன்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நாங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பார்த்திங்களா, பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சட்டியில் எடுத்து அதில் ஊற்றிட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா கொதி வரும். காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்னாச்சும் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு சுண்டனக்கப்புறம் நீங்கள் எக்கு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கனாக்கா சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, அதுக்கப்புறம் ரைஸு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கனாக்கா. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை அதில் போடுறோம். போட்டுட்டு ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் அதில் ஒரு கொதி வர வரைக்கும் இருந்துச்சா நம்ம முட்டை குழம்பு ரெடி.